கொடுக்குற ஆகாரம், அவங்க ஒழுங்கு செய்திருக்கிற சின்ன இடத்துல தங்கி ஊழியத்தை இந்தியாவின் பல மாநிலங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக ஊழியத்தை செய்கிறாங்க. அதற்கு முன்னதாக அவங்க எஸ்எஃப்சி ஸ்டூடெண்ட் ஃபார் கிரைஸ்ட் அந்த ஊழியத்தினுடைய டைரக்டராக தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளிலே ஊழியத்தை நிறைவேற்றாங்க. அவங்களுக்கு மதுரையிலே நல்ல திருச்சபை இருக்கிறது. அவங்களுடைய அருமையான துணைவியார் பாஸ்டர் ராஜமணி அவருடைய PS ராஜமணி அவர்களுடைய 2வது மகள். அவங்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுடைய அருமையான மகன் தம்பி டேவிட்டுக்காய், அருமையான மருமகளுக்காய், மகளுக்காய், குடும்பமாய் வந்து நல்லா கைதட்டி அவர்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அவர்கள் கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தம்முடைய தேவதாசரை கொண்டு இந்த நாளிலே பேசுவாராக. கடந்த நாட்களில் திருமணத்துக்காக நாங்கள் அழைத்த போது உடனே அவர்கள் நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து கடந்த 2-3 நாட்கள் நம்மோடு கூட தங்கி அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலும் அவர்கள் இந்த ஆராதனை முடிஞ்சவுடனே அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க. உங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய 2வது பகுதியாக கோத்தகிரி சபையில் ஆண்டவே அவர்கள் தேவனுடைய வார்த்தை கொடுத்துவிட்டு போவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீதியான நேரத்தை அருமையான பாஸ்டருடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நல்ல கைத்தட்டி ஒரு முறை அவர்கள் இந்தியிலே மொழிபெயர்ப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम को महिमा मिलने पाए. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். आप सबों को परमेश्वर बहुत आय से आशीषित करे. எங்களை குடும்பமாய் அன்போடு தன்னுடைய மகன் திருமணத்திற்கு அழைத்த, அது மட்டுமல்ல இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் சகாயநாதன் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். आप सबों को मैं धन्यवाद देता हूं पास्टर सगायम जी को कि उन्होंने मुझे बुलाया उनके बेटे की शादी में और परमेश्वर के वचन को बांटने की सहायता किया. எங்களை அன்போடு கூட ஏற்று கடந்த 3 தினங்கள் எங்களை உபசரித்தார்கள். थैंक यू सो मच पास्टर. बहुत अच्छे से ध्यान दिया और 3 दिन में हमारा बहुत अच्छा से ध्यान दिया, उसको धन्यवाद देते हैं. இந்த வேளையிலும் நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியால் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறோம். समय की कमी के कारण जल्दी से वचन की ओर जाएंगे. பைபிள்ல ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அடுத்து தொடர்ந்து இந்தியிலேயும் வாசிக்க கேட்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். हगाई नबी की किताब को हम लोग देखेंगे. उसमें हम लोग 2रा अध्याय उसका 19वां वचन को देखेंगे. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். और चाहे फसलों में दान ना हो, चाहे कुछ भी ना हो, तो भी मैं तुम्हें आज से आशीषित करूंगा करके परमेश्वर का वचन कहता है. அதுல கடைசி பகுதி விதமா இருக்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். मैं आज से तुम्हें आशीषित करूंगा करके परमेश्वर का वचन कहता है. இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை இந்த நாளிலே நாம கற்றுக்கொள்ள போகிறோம். इस किताब में से हम लोग कुछ नई बातों को, कुछ सत्य की बातों को हम लोग देखने जा रहे हैं. இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் பின்னணியத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால், अगर इस किताब की उस पृष्ठभूमि को अगर हम देखें, கொஞ்சம் இஸ்ரவேலினுடைய சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்றால், முதலாவது ராஜா சவுல். और सबसे पहले हम इज़राइल की उस पृष्ठभूमि को देखें तो राजा शाऊल जो हैं, தொடர்ந்து தாவீது ராஜாவா இருந்தார். और वो दाऊद राजा थे. தாவீதுக்கு பிறகு சாலமோன். उसके बाद सुलेमान राजा थे. சாலமோனுக்கு பிறகு அவருடைய மகன் ரெகோபெயாம். और सुलेमान के बाद में उसका बेटा रहोबियाम. இந்த ரெகோபெயாமின் நாட்கள்ல இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. और रेहोबियाम के समय में इज़राइल का जो देश है वो 2 भाग में बट गया था. தெற்கு ராஜ்யத்தை தாவீதின் வம்சத்தில் வந்தவர்கள் ஆளுகை செய்தார்கள். வடக்கு ராஜ்யத்தை வேறு ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். और दक्षिण राज्य को दूसरे राजाओं ने देखा और उसके बाद पूर्व राज्य को दूसरे राजाओं ने देखा. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா என்றும் அழைக்கப்பட்டது. और जो दक्षिण राज्य का जो है उसको अलग से यहूदा के नाम से और दूसरा राज्य इज़राइल के नाम से गिना गया. இந்த ராஜாக்களின் நாட்களிலே ஜனங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாவம் செய்ய, பிறகு தீர்க்கதரிசிகள் எழும்பி எச்சரிக்க, அவர்கள் வாழ்வு திருந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது. और कई परेशानियां वहाँ पे थी. लोग पाप करते थे और परमेश्वर का वचन वहाँ जाता था और उसके बाद लोग मन फिराते थे और वापस आते थे.
வடக்கு ராஜ்யத்திற்கு தலைநகர் சமாரியாவும் தெற்கு ராஜ்யத்திற்கு தலைநகர் எருசலேமுமாய் இருந்தது. और इस एक राज्य का जो मुख्य स्थान था वो सामरिया था और दूसरा का था यरूशलेम था. பலமுறை எச்சரித்தும் கீழ்ப்படியாமல் ஜனங்கள் பிற தெய்வங்களை வணங்கி இன்னும் பல்வேறு பாவங்களை செய்த பொழுது வடக்கு ராஜ்யத்தை கர்த்தர் அசீரிய ராஜாக்களின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். और लोग को बार बार बोलने के बाद लोग पाप करते जा रहे थे. इसके कारण से परमेश्वर ने वहां पे गुलामी के लिए उनको सौंप दिया. இது நடந்தது கிமு 722 வருஷத்துல. और 787 में 72 में ये काम हुआ था. அதை பார்த்தாவது யூதா ராஜ்யத்தினர் திருந்துவார்கள் என்று கர்த்தர் நினைத்தார். ஆனால் யூதா ராஜ்யமும் திருந்தவில்லை. और ऐसा होने के बाद भी लोगों ने परमेश्वर ने सोचा कि कैसे भी ये लोग सुधर जाएंगे तो भी ये लोग नहीं सुधरने पाए. கிமு 586 பாபிலோன் ராஜாவின் கையில இந்த யூதா ராஜ்யத்தையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். 584वें वर्ष में जब ईसा पूर्व के समय में परमेश्वर ने उसको बाबिलोन राज में दे दिया. அப்படி ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால தீர்க்கதரிசிகள் மூலம் கர்த்தர் சொல்லி இருந்தார், 70 வருடம் சிறையிருப்புல இருப்பீங்க, அதற்கு பிறகு உங்களை திரும்பவும் கொண்டு வருவேன் என்று சொல்லி இருந்தார். और भविष्यवक्ताओं को भेज करके परमेश्वर ने कहा कि तुम 70 साल के लिए कैद में रहोगे, उसके बाद छूटने पाओगे. அதன்படி 536 முதலாவது ஒரு அணியினர் பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். और 534वें वर्ष में ईसा पूर्व में ऐसा हुआ कि वहां पर बाबिलोन के वहां से छुड़ाए गए. அப்படி வந்தவர்கள் முதலாவது எருசலேமிலே தேவாலயத்தை கட்டும்படியான அஸ்திபாரம் போட்டாங்க. और वहां आए हुए लोग यरूशलेम में नेव डाले परमेश्वर के भवन को बनाने के लिए. ஏனென்றால் பாபிலோன் ராஜா எருசலேமை கைப்பற்றின போது ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாமலும் அஸ்திபாரத்தை கூட பெயர்த்தெடுத்து உள்ள தங்கம் விலையேறப்பெற்ற வைடூரியம் வைரம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டாங்க. और वो बाबिलोन के राजा ने ऐसा भवन को तोड़ दिया था कि क्योंकि वहां पे ईंटों के बीच में सोने रहते थे, सोना वगैरह रहता था, उसको निकालने के लिए पूरा का पूरा मंदिर को उन्हें ढा दिया था. இப்பொழுது அஸ்திபாரம் போட்டாங்க. और अब नेव को डाला गया. அஸ்திபாரம் போட்ட சம்பவத்தை எஸ்ரா புஸ்தகத்துல நாம வாசிக்க முடிகிறது. एज्रा की किताब में जो नेव डाला गया उसके बारे में हम देखते हैं. ஆனால் அஸ்திபாரம் போட்ட உடனேயே சுற்றுப்புறத்தாரால் எதிர்ப்பு வந்தது. ஆலயத்தை கட்டுவது தடை செய்யப்பட்டு நின்று போனது. और वहां पे जब नेव को डाला गया तो वहां पे एक रुकावट आया कि तुम मत डालो. உடனே இவங்க ஆலயம் கட்டுறதை விட்டுட்டு இவங்க தங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. और जब विरोध आया कि भवन को ना बनाया जाए तो लोग अपने अपने कामों में व्यस्त हो गए थे. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிமு 520 இன்னொரு அணியினர் செருபாபேல் மற்றும் இந்த ஆகாய் தீர்க்கதரிசி சகரியா அவருடைய கூட இளம் தீர்க்கதரிசி, இந்த ஆகாய்க்கு 70 வயசுக்கு மேல இவங்கெல்லாம் பாபிலோன்ல இருந்து வருகிறாங்க எருசலேமுக்கு. और 520 में ऐसा होता है कि हागाई जो भविष्यवक्ता हैं, जकरिया भविष्यवक्ता, ये सब यरूशलेम की ओर आते हैं. அப்போ இங்க வந்து பார்த்த பொழுது ஆலயம் அஸ்திபாரம் போட ஆரம்பித்ததோடு அப்படியே நிற்கிறது. இந்த வேளையிலே கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோட பேசினார். அந்த संभवத்தை தான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். और उस समय जब देखते हैं कि नेव बस डली हुई है मंदिर बनाने के लिए और उसके आगे का काम नहीं हुआ है, ऐसे समय में ही हागाई जो भविष्यवक्ता हैं वो वहां पर इस अध्याय को लिखते हैं. இந்த புஸ்தகத்துல 2 அதிகாரங்கள் இருக்கிறது. और इस किताब में 2 अध्याय हैं. 38 வசனங்கள் இருக்கிறது. 38 वचन हैं इसमें. 4 முறை கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் பேசுகிறார். 4 बार परमेश्वर हागाई भविष्यवक्ता के जरिए बात करते हैं. முதலாவது கர்த்தர் பேசினதும் ஜனங்கள் அதற்கு எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, பிரதியுத்தரம் செய்தார்கள் என்பதும் முதல் அதிகாரத்தில் உள்ள அந்த 15 வசனங்கள்ல இடம் பெற்றிருக்கிறது. और सबसे पहले कि पहले अध्याय में ये लिखा हुआ है कि जब भविष्यवक्ता शब्दों को बोलता है, लोग उसका क्या प्रतिक्रिया करते हैं, वो पहले अध्याय में लिखा है. இரண்டாவது கர்த்தர் பேசினது 2ஆம் அதிகாரம் 1 to 9 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் இருக்கிறது. और दूसरी बात जो इसमें कही गई है वो दूसरे अध्याय पहले वचन से 9वें वचन में लिखा है. மூன்றாவது முறை கர்த்தர் பேசினது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து அங்கே இந்த 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. और तीसरी बार जो परमेश्वर ने बात किया है इसी दूसरे अध्याय के 10वें वचन से 19वें वचन में लिखा हुआ है. மறுபடி 4வது ஒரு முறை கர்த்தர் ஆகாய் மூலம் பேசுகிறார்.
அது 2ஆம் அதிகாரம் 20 இருந்து 23 வரை உள்ள வசனங்கள்ல இருக்கிறது. और फिर चौथी बार परमेश्वर अपने लोगों से बात करते हैं, ये 20वें वचन, इसी दूसरे अध्याय के 20वें वचन से 23वें वचन तक लिखा हुआ है। நமக்கு இருக்கிற நேரத்திற்கு தகுந்தாற் போல முதல் 3 செய்திகளை நாம பார்க்க போகிறோம். हमारे पास समय के कारण हम उसके अनुसार पहले के 3 संदेशों को देखेंगे। முதலாவது முறை கர்த்தர் பேசினது தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் பேசுகிறார். और लिखा हुआ है कि यहाँ पर 1ஆம் வசனத்தில், हाँ, और इसमें लिखा हुआ है राजा दारा राजा के समय में 6वें महीने के समय में पहली बार परमेश्वर इनसे बात करते हैं। 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். और यहाँ हम देखते हैं फिर यहोवा का यह वचन हग्गाई भविष्यवक्ता के द्वारा पहुंचता है। चौथे वचन में लिखा है, क्या तुम्हारे लिए अपने छत वाले घरों में रहने का समय है, जबकि यह भवन उजड़ पड़ा है। इसलिए अब अपने सेनाओं यहोवा को यो कहता है कि अपना चाल चलन पर ध्यान करो। 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8वें वचन में देखते हैं, पहाड़ पर चढ़ जाओ और लकड़ी को ले आओ और इस भवन को बनाओ, और मैं उसे देखकर प्रसन्न होऊंगा और मेरी महिमा होगी, यहोवा की यही वाणी है। என்ன கவனிங்க, यहाँ सुनेंगे, கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. हाथ उठा के हालेलुया बोले। அன்றைக்கு ஆகாய் மூலம் கர்த்தர் பேசின செய்திகளை இன்றைக்கு நாமும் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் பைபிள்ல அதை எழுதி தந்திருக்கிறார். आज जो हग्गाई भविष्यवक्ता ने जो बातें कही है वो हम भी सुने, इसलिए परमेश्वर ने वचन में ये बातों को लिख करके हमें दिया है। ஆலயம் அஸ்திபாரம் போடப்பட்டு பாதியில நிற்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் தங்களுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து தங்களுக்கு வீட்டின் மேல வீட்டை கட்டி தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் அவர்களிடத்துல பேசுகிறார், என் ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறது நியாயமா என்று கேட்கிறார். और उस समय में ऐसा हुआ था कि भवन परमेश्वर का आधा भी नहीं बना था, थोड़ा सा बना था, और उसको छोड़ करके लोग अपने लिए घर बनाना, अपने लिए भवन बनाना, अपने लिए ऐशो आराम में रहने में समय लगा रहे थे। इस समय में परमेश्वर भविष्यवक्ता को भेज के कहता है कि जब परमेश्वर का भवन ऐसे पड़ा है तो तुमको अपने अपने कार्यों में व्यस्त रहना आवश्यकता है क्या। கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்தை கட்டுங்க, அதுல நான் பிரியமா இருப்பேன் கர்த்தர் சொல்றார். प्रभु कहता है मेरे भवन को पहले बनाओ, तब मैं उसमें प्रसन्न होऊंगा। இன்றைக்கு நமக்கு தெரியும் கர்த்தர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்கள்ல குடியிருக்கிறது இல்லை. और हमको मालूम है कि परमेश्वर हाथ के बनाए हुए भवन में वो नहीं रहता है। 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம். और पहला कुरिन्थियों 3 अध्याय के 16 वचन में लिखा हुआ है कि तुम परमेश्वर के मंदिर हो, परमेश्वर तुम्हारे अंदर वास करता है, तुम ही परमेश्वर के मंदिर हो। ஆகவே இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த ஆலயம் பாழாய் கிடக்கிறது, கர்த்தர் குடியிருக்கிற இந்த ஆலயம் பாழாய் கிடக்கிறது. நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களில் கவனம் செலுத்தி அதை நீங்க பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஓடி திரிகிறீர்களே என்று கர்த்தருடைய இருதயம் அங்கலாய்க்கிறது. और आज प्रभु मुझे और आपको देख के कह रहा है कि ये जो शरीर, मेरा शरीर आज ऐसे ही पड़ा हुआ है, परमेश्वर का भवन जो पवित्र नहीं है, उसको देख करके प्रभु कह रहा है कि जब तुम्हारा शरीर जो परमेश्वर का मंदिर है ऐसे ही पड़ा है और तुम बाकी कामों में क्यों लगे हो। நான் சொல்லுகிறது உண்மை என்று ஒத்துக்கொள்வீங்க இல்லையா? आप सचमुच इस बात को मानेंगे कि नहीं? இன்றைக்கு சபைக்கு வருகிற ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற கவனத்தை விட உலக பிரகாரமான காரியங்கள்ல இருக்கிற கவனம் தான் அதிகம் இருக்கிறது. और आज के दिनों में लोग क्या कर रहे हैं, अपने आत्मिक जीवन के बारे में ध्यान कम लगा रहे हैं और अपने सांसारिक जीवन के कार्यों में ज्यादा व्यस्त पाए जाते हैं। ஜெப குறிப்புகளை பாருங்க, மகனுக்கு வேலை வேணும், பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், எனக்கு கைகால் சுகபலன் வேணும், எல்லாமே இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே மக்களுடைய நாட்டம் தேட்டம் எல்லாம் இருக்கிறது. और अगर किसी से प्रार्थना विषय पूछा जाए तो वो कहते हैं कि मेरा बेटे की शादी हो जाए, मुझे घर मिल जाए, मुझे नौकरी मिल जाए, इन्हीं बातों में ही वो प्रार्थनाओं को रखते हैं। आत्मिक जीवन में उनका कोई रुचि नहीं है। அது தவறு என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே, मैं इस ஆனால் बात को गलत नहीं कहता प्रियो। இந்த ஆலயம் பாழாய் கிடக்கும் போது,
जब ये शरीर नाश हो रहा है, தேவன் தங்கி இருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நீங்கள் உலக பிரகாரமான காரியங்கள்ல நாட்டம் கொண்டு இருக்கிறது என்ன? और जब परमेश्वर का भवन जो मेरा शरीर है, अगर वो ठीक नहीं है प्रभु में, तो फिर बाकी चीजों में ध्यान देने का क्या मतलब है? இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தனி ஜெபத்திற்கு நேரம் இல்லை, வேத வசன தியானத்திற்கு நேரம் இல்லை, சபையில கூடி வந்து நடக்கிற கூட்டங்கள் ஆராதனைகள்ல पंगेडुक्किरदற்கு நேரம் இல்லை. और आज कई लोग देखते हैं कि वो ना व्यक्तिगत प्रार्थना में समय नहीं देते हैं, ना प्रभु के वचन को पढ़ने में समय देते हैं, ना परमेश्वर के भवन में आराधना में समय देते हैं. காலை தொடங்கி இரவு வரைக்கும் உலகம் வேலை சம்பாத்தியம் தொழில் பிரச்சனைகள் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை தான் பார்க்க முடிகிறது. सुबह से लेकर शाम तक काम है, ये काम है, वो काम है, और परेशानियों में जूझे रहना, परमेश्वर से दूर रहना ही बना रहता है. பைபிளை கையில எடுக்கிறதும் அதை கொண்டு வர்றதும் ஜெபம் பண்றதும் ஆராதிக்கிறதும் இதெல்லாம் வாரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் 1-2 மணி நேரங்கள் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மிச்ச நேரம் எல்லாம் ஆண்டவரே நீங்க உங்க அலுவலை பாருங்க, நான் என் அலுவலை பார்க்கிறேன்னு சொல்லி வாழுகிற உலகமாய் இன்றைக்கு பார்க்கிறோம். आज संसार में ये भी देखते हैं कि सिर्फ संडे के दिन में, रविवार के दिन में 2 घंटे की आराधना में बस बाइबल लाते हैं, प्रार्थना करते हैं, बाकी समय मैं अपना काम देखता हूं, प्रभु आप अपना काम देखिए करके हम छोड़ देते हैं. பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவுதான் உலகம்னு ஓடி சம்பாதித்தாலும் வேலை செஞ்சாலும் வீட்டை கட்டினாலும் அங்க பைபிள்ல அங்கே சொல்லுகிறார், நீங்கள் திரளாய் விதைத்தும் 6ஆம் வசனத்துல கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். 9ஆம் வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். और 6वें वचन में लिखा है, तुमने तो बोया परंतु थोड़ा काटा, तुम खाते तो हो परंतु पेट नहीं भरता, और प्यासा नहीं प्यास नहीं बुझती, और तुम कपड़े पहनते तो हो गरमाते नहीं, और जो मजदूर तुम कमाते हो अपनी मजदूर की कमाई छेद वाली थैली में डालते हो. 9वें वचन में लिखा है, तुमने बहुत उपज की आशा तो रखी परंतु थोड़ी सी देखी, और जब तुम उसे घर में ले आए तो उसे मैंने उजाड़ दिया. सेनाओं का यहोवा की यह वाणी है, ऐसा क्यों हुआ? क्या इसलिए नहीं कि मेरा भवन उजाड़ पड़ा है और तुमने प्रत्येक अपने अपने घर को दौड़ा चला जाता है. கவனிக்கிறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை நீங்க நிராகரித்து விட்டு அந்த ஆவிக்குரிய மனிதன் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானத்தை நீங்கள் பாழாய் போக விட்டு இந்த உலகத்துல நீங்க எவ்வளவுதான் ஓடி ஆடி தேடி தெரிந்தாலும் அதனுடைய ரிசல்ட் என்ன, விளைவு என்ன என்பதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகிறார். यहाँ वचन में साफ साफ कहता है, जब तुम अपने आत्मिक जीवन की अगर हम चिंता नहीं करते, आत्मिक उन्नति की चिंता नहीं करते और दुनियादारी में हम चले जाते हैं, तो उसका उत्तर उसमें क्या होता है? जब हम दुनियादारी में रहते हैं हमारे प्रयास व्यर्थ हो जाते हैं. ये बात यहाँ वचन में लिखे हुए. சம்பாதிச்ச மாதிரி இருக்குது, 10 நாள்ல ஒன்னையும் காணோம். और अच्छा से कमाया तो था मगर 10 दिन में सब गायब हो गया. எல்லாம் இருந்தும் திருப்தி இல்லை, சமாதானம் இல்லை. सब कुछ है मगर मन में शांति नहीं है. எல்லாம் பொத்தலான பையில போடுகிறது போல இருக்கிறது. जो भी कमाते हैं वो छेद वाली थैली में डालने के बराबर हो जा रहा है. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय प्रियो, இந்த நாளில கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். हमको अपने आप को परमेश्वर के हाथ में देना चाहिए. ஆண்டவரே, முதலாவது உம்மை தேடுவேன் ஆண்டவரே. और कहना है कि प्रभु मैं सबसे पहले आपकी खोज करूंगा. ஒருபோதும் அனுதின வேத வாசிப்பு, அனுதின ஜெபம், சபை கூடி வருதல், இந்த ஆவிக்குரிய இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறத நான் நிராகரிக்க மாட்டேன் ஆண்டவரே. அதற்கு முதலிடம் கொடுப்பேன், அதில் கவனம் செலுத்துவேன் என்று சொல்லி இந்த நாளிலே சகோதரனை சகோதரியை தாயை தகப்பனை தீர்மானம் பண்ணுங்கள். सबसे पहले आज हमको ये निर्णय लेना है कि रोज बाइबल पढ़ने में, प्रार्थना करने में सबसे पहले परमेश्वर की कार्यों में और परमेश्वर की अपनी आत्मिक उन्नति में मैं समय बिताऊंगा, बाकी और चीजों में बाद में करूंगा. प्रभु जी, ஹல்லேலூயா, हालेलुया. இந்த வசனத்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் கேட்ட பொழுது அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். और जब हगाय भविष्यवक्ता लोगों से ये बातें कहता है तो लोगों ने उसकी बात मान ली. 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 14 वचन में देखते हैं, அங்கே பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள்.
और यहोवा ने 14 वचन में लिखा हुआ है, यहोवा ने शतीएल के पुत्र जरुब्बाबेल को जो यहूदा का अधिपति था और यहोसादाक और के पुत्र यहोशू महायाजक को और सब बचे हुए लोगों के मन को उभार कर उत्साह से भर दिया कि वे आकर परमेश्वर सेनाओं के यहोवा के भवन को बनाने में लग जाएं। அவங்களுடைய மற்ற அலுவல்கள் எல்லாம் விட்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற வேலையை செய்தாங்க, கீழ்ப்படிந்தார்கள். बाकी कामों को लोगों ने छोड़ दिया और परमेश्वर के राज्य को, परमेश्वर के भवन को बनाने में ये लोग लग गए। கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது நாமும் கீழ்ப்படிய வேண்டும். जब परमेश्वर का वचन हमारे पास आता है हमको उसकी आज्ञा माननी चाहिए प्रियो। ஒருவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தாமதமாய் கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையே. और अगर वो एक व्यक्ति कहते हैं कि अगर हम देरी से कोई आज्ञा मानते हैं तो वो आज्ञा नहीं मानने के बराबर है। சில நேரங்கள்ல இப்பெல்லாம் ஆண்டவரே அப்புறமா நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றது தான் தாமதமாய் கீழ்ப்படிதல். अगर जब हम कहते हैं परमेश्वर से कि परमेश्वर अभी नहीं बाद में ये आज्ञा मानूंगा, अगर हम कहते हैं तो वो आज्ञा ना मानने के बराबर है प्रियो। இன்னும் சிலர் பகுதி கீழ்ப்படிவார்கள். कुछ लोग कुछ समय के लिए आज्ञा मानते हैं। ஆண்டவரே இவ்வளவு என்னால முழுவதும் என்னால தசம பாகம் கொடுக்க முடியாது, முழுவதும் என்னால செய்ய முடியாது ஆண்டவரே, கொஞ்சம் நான் செய்கிறேன் ஆண்டவரே. और कई लोग आधा आज्ञा मानते हैं और कहते हैं प्रभु मैं इतना ही 10वां भाग दे सकता हूं या इतने ही आज्ञा मान सकता हूं प्रभु, इससे ज्यादा नहीं मान सकता। கர்த்தர் அங்கே யாரு லோத்துவை பார்த்து சொல்லும் பொழுது அந்த மலைக்கு போன்னு சொன்ன ஆண்டவரே அவ்வளவு தூரம் போக முடியாது, இந்த கிட்ட இருக்கிற இந்த மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னானே, அதுதான் பகுதி கீழ்ப்படிதல். और जिसी तरीके से लोत को देख करके परमेश्वर ने कहा कि उस पहाड़ में चले जा, तो वो उस पहाड़ में ना जा करके कहा कि प्रभु मैं यहाँ तक चला जाता हूँ, यही आज्ञा को आधा अधूरा मानना होता है प्रियो। சிலர் சின்ன பிள்ளைகளை மிரட்டி கீழ்ப்படிய வைப்போம் இல்லையா, வேற வழி இல்லாம அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியும். அப்படி கட்டாயத்துக்காக சிலர் கீழ்ப்படிவாங்க, அதுவும் கீழ்ப்படியாமையே. और कुछ बच्चे ऐसे होते हैं कि बहुत डांटने के बाद जबरदस्ती करके आज्ञा मानते हैं। उस तरह से हम कई बार परमेश्वर की आज्ञाओं को जबरदस्ती मानते हैं, मन से नहीं मानते। மாறாக கர்த்தர் நம்மிடத்துல பேசும்போது உடனடியா அப்படியே கீழ்ப்படிவோம்னு சொன்னா परिपूर्ण आशीर्वादம் கிடைக்கும்। हालेलुया। जब परमेश्वर हमसे बात करता है तुरंत जब हम आज्ञा मानते हैं तो पूरी आशीष मिलती है प्रियो। இன்னும் யாரெல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க, ஏதோ காரணத்துக்காக தள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்க, கீழ்ப்படியுங்க. और कई लोग बपतिस्मा नहीं ले रहे हैं, किसी न किसी कारण से उसको देरी करके रखे हैं, जल्दी आज्ञा को मानने प्रियो। ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, இந்த பிரசங்க பீடத்தில் இருந்து கர்த்தர் உங்களோடு கூட இங்க வரும்போதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் நீங்க பரிபூர்ணமா கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா? आप सोच कर देखिए, इसी यहीं से आपके लिए कई बार प्रचार की गए हैं, मगर क्या आप सब बातों को ठीक से माने हैं कि नहीं, हमको सोचना चाहिए प्रियो। எனக்கு அன்பானவர்களே, முதலாவது செய்திக்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தாங்க. सबसे पहले लोगों ने परमेश्वर के वचन की आज्ञा को माने प्रियो। தங்கள் அலுவல்களை விட்டு ஓய்ந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுல கவனம் செலுத்த தொடங்கினாங்க. अपने अपने कामों को, निजी कामों को छोड़ करके वो लोग मन फिरा के परमेश्वर के भवन बनाने में लग गए। இரண்டாவது செய்தி இன்னொரு 50 நாள் இடைவெளியில மறுபடியும் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் வருகிறது। और दूसरा संदेश परमेश्वर की ओर से हागाई भविष्यवक्ता की तरफ से इनके पास आता है 50 दिन के बाद। இரண்டாம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள்। और दूसरा अध्याय उसके 30वें वचन को हम देखेंगे। இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? तुम में से कौन है जिसने इस भवन की पहली महिमा देखी है? अब तुम इसे किसी दशा में देखते हो? क्या यह सच नहीं कि यह तुम्हारी दृष्टि में उस पहले की अपेक्षा कुछ भी अच्छा नहीं है? நீங்கள் ஒரு தேவையோடு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுகிறார் என்கிற அனுபவத்தை உடையவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்। कितने लोग कहते हैं कि जब मैं परमेश्वर के पास उम्मीद के साथ आता हूं तो परमेश्वर मुझसे बात करता है, हालेलुया बोले। ஆமென், ஹல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் நம்மோட கூட பேசுகிறார்। परमेश्वर हमसे बात करता है प्रियो। வேலை தொடங்கி 50 நாள் ஆகுது, ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருச்சு। और जब लोग प्रभु का भवन बनाने के लिए लग गए, 50 दिन हो गए, लोगों का हृदय निराश हो गया। வேலைக்கு லேட்டா வர்றாங்க, और समय में नहीं आ रहे काम पे। கொஞ்சம் பேர் முடியலன்னு வீட்ல இருந்துறாங்க। और कुछ लोग ऐसे घर में रह जा रहे, भवन बनाने नहीं आ रहे हैं। கர்த்தர் அதெல்லாம் பார்க்கிறார்। परमेश्वर उन कामों को भी ध्यान से देख रहा है। வேலையை செய்யற ஜனங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார்। और वो चाहता है कि लोग को उत्साहित करे कि वो परमेश्वर का भवन बनाए। ஹல்லேலூயா। हालेलुया। ஏன் அவங்க சோர்ந்து போனாங்க? क्यों वो लोग निराश हो गए थे? அங்கே இவங்க வேலைகளை தேவாலயனுடைய ஆலயத்தின் வேலையை செய்யும் பொழுது அங்கே பழைய சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்த சில வயதானவர்கள் அங்க இருந்தாங்க।
और क्यों वो निराश हो गए थे कि जब वो परमेश्वर का भवन बना रहे थे तो कई लोग वहां के ऐसे पुराने लोग थे जो सुलेमान ने भवन बनाया था, तब वो देख रहे थे, वो लोग भी वहां पे थे। இவங்க எல்லாருமே 70 வயதை தாண்டினவங்க. ये जो वृद्ध लोग थे, 70 साल पुराने लोग थे, बूढ़े लोग थे, जो देख रहे थे कि ये भवन कैसा बन रहा है। இவங்களால குனிஞ்சு நிமிர்ந்து மண்ணு சுமந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது. ये जो बूढ़े होने के कारण ये लोग काम नहीं कर पा रहे थे, जो 70 वर्ष के बूढ़े लोग थे। ஆனா அங்க இளைஞர்களும் மற்றவர்களும் ஆண்களும் பெண்களும் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுற வேலையை செய்யும் பொழுது இவங்க அப்படியே நடந்து வர்றாங்க, பார்க்கறாங்க. और वो जवान लोग जब आकर के वो परमेश्वर का भवन बना रहे थे, तो ये बूढ़े लोग आकर के देख रहे थे कि कैसा भवन बना रहे हैं। பார்க்கும்போது இவங்க பார்த்த அந்த சாலமோனுடைய ஆலயத்தோட இதை ஒப்பிட்டு பார்க்கறாங்க. और वो लोग सोच के देख रहे हैं, बूढ़े लोग जो थे, वृद्ध लोग हैं, वो देख रहे थे कि उस समय जो भवन बना था वैसा नहीं बन रहा அதோட है। ஒப்பிடும்போது இது பார்வைக்கு ஒண்ணுமில்லாதது போல இருக்கிறது. और ये लोग कह रहे थे, अनुभवी लोग, कि पहले जैसा भवन नहीं दिख रहा है ये। வேலை செய்யறவங்கள பார்த்து என்ன வேலை செய்றீங்க, ஒன்னும் உருப்படாத வேலையை செய்றீங்களேன்னு சொல்றாங்க. और वो काम करने वालों को देख करके कह रहे थे कि क्या काम कर रहे हो, पहले जैसा, वो पहले जैसे महिमा उसमें दिखाई नहीं दे रही तुम्हारे काम में। நாங்க அந்த சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்திருக்கோம், எவ்வளவு பிரமாண்டமா இருந்துச்சு, என்ன மகிமையா இருந்தது, தங்கம் என்ன, வெள்ளி என்ன, வெண்கலம் என்ன, அதனுடைய ஸ்ட்ரென்த் பலம் தான் என்ன, அப்பா அதோட இதை ஒப்பிட முடியுமா? और वो बूढ़े लोग आकर के कहने लगे थे कि जब हम लोगों ने, सुलेमान ने जब भवन बनाया था तो उसमें सोना क्या, चांदी क्या, और कितना मजबूत और अच्छा भवन बनाया था, और तुम लोग क्या बना रहे हो। இதை கட்டுறதுக்கு நீங்க கட்டாம இருக்கலாம்ப்பா. और वो कह रहे थे कि ये जो बना रहे हो इससे अच्छा ना बनाओ तो अच्छा है। இது ஒரு நாயோ நரியோ ராத்திரியில ஓடி வந்தா நீங்க கட்டுறதெல்லாம் இடிஞ்சு விழுந்துற போகுது. और कोई अगर कुत्ता या कोई लोमड़ी यहां से निकलेगा तो उसके ऊपर वो गिर जाएगा। இப்படின்னு வேலை செய்கிறவங்களுடைய இருதயத்தை இலக்கரிக்க சோர்வடைய பண்ணாங்க. और वो वृद्ध लोग इन जवानों को निरुत्साह कर रहे थे कि ये कैसा भवन बना रहे हो। எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். सोचकर देखिए क्या होगा। நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க, मान लीजिए एक गाना गा रहे हो, முடிவுல உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, என்னத்த பாடுன, நீ பாடாம இருந்திருக்கலாம். और गाने के बाद कोई आगे कहे क्या गाना गाया, इससे अच्छा ना गाता तो अच्छा रहता। அடுத்த வாரத்துல பாஸ்டர் உங்களை நீங்க ஒரு பாட்டு பாடுங்க சிஸ்டர்னு சொன்னா பாடுவீங்களா நீங்க? फिर उसके बाद वही सिस्टर से कहा जाए कि फिर से गाना गाओ, तो क्या फिर से गाओगे क्या? அப்போ இவங்க வேலை செய்யறவங்கள வந்து அப்படி சோர்ந்து போக பண்ணிட்டாங்க. और इसीलिए लोगों ने, वो वृद्ध लोगों ने इनको निरुत्साह कर दिया था जवानों को। இவங்க செய்யற வேலையில குற்றம் கண்டுபிடிச்சாங்க, इनके कामों में कमियां ढूंढी गई, அதை குறை சொன்னாங்க. उसमें कमियां ढूंढी गई। மாறாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்ம எப்பொழுதும் और உற்சாகப்படுத்துகிறார். हमारा परमेश्वर हमें उत्साहित हमेशा करता है प्रियो। அவர் நம்மளை சோர்வடைய பண்ணுகிறவர் அல்ல. कभी वो हमें निराश नहीं करता प्रियो। நம்மை அவர் சோர்ந்து போகாதே என்று நம்ம தேற்றுகிறவர். वो हमें बलवंत करता है कि हम निराश ना हो। அதனால தான் இந்த ஜனங்கள் சோர்ந்து போன பொழுது கர்த்தர் மறுபடியும் ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறார் இரண்டாவது முறை. அங்கே 4ஆம் வசனம் தொடங்கி பாருங்க. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். इस निराशा की परिस्थिति में परमेश्वर का वचन चौथे वचन में, दूसरे अध्याय के चौथे वचन में आता है कि तो भी अब यहोवा की यह वाणी है, हे जरुब्बाबेल हियाव बांध, और हे यहोसदाक के पुत्र यहोशू महायाजक हियाव बांध, और यहोवा की यह वाणी है, यह भी वाणी है कि देश के सब लोग हियाव बांध कर काम करो, क्योंकि मैं तुम्हारे संग हूं, सेनाओं का यहोवा की यही वाणी है। நீங்கள் எகிப்திலிருந்து 5ஆம் வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். 5वें वचन में, तुम्हारे मिस्र से निकलने के समय में जो वाचा मैंने तुमसे बांधी थी, उसी वाचा के अनुसार मेरी आत्मा तुम्हारे बीच में बना है, इसलिए तुम मत डरो। 7, 8, 9 வசனங்களையும் பாருங்கள். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். और 7, 8, 9 में लिखा, मैं सारी जाति को कपवाऊंगा और सब सारी जातियों को मन भावनी वस्तुएं आएंगी, और मैं इस भवन को अपनी महिमा के तेज से भर दूंगा, सेनाओं
के यहोवा की यही वाणी है, चांदी और सोना मेरा ही है और सेनाओं का यहोवा की यही वाणी है, इस भवन की पिछली महिमा पहली महिमा से बड़ी होगी। सेनाओं के यहोवा की यह वचन है, इस स्थान में मैं शांति दूंगा, इस सेनाओं के यहोवा की यही वाणी है। கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் சொல்றாரு, பழைய அந்த ஆலயம் பெரிய ஆலயம் தான், ஆனா அதுல நான் இல்லை. ஆனா நீங்க செய்கிற இந்த வேலையில உங்களோட இருக்கிறேன், இந்த ஆலயத்துல நான் உங்களோட இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். और प्रभु कह रहा है कि पुराना जो भवन था वो बड़ा तो था मगर अब वो टूट गया है, उसमें मैं नहीं हूँ। अब जो तुम भवन को बना रहे हो उसमें मैं रहूंगा और उसमें अपनी महिमा को दूंगा, प्रभु कह रहा है। கர்த்தர் நம்மோட இருக்கிறது தாங்க மேன்மை. परमेश्वर हमारे साथ रहना ही बड़ी बात है प्रियो। நீங்க குடி இருக்கிற வீடு குடிசை வீடா இருக்கலாம், கர்த்தர் உங்களோட இருப்பாருன்னா அந்த வீடு இந்த ஊட்டியிலே இருக்கிற மிகப்பெரிய பேலஸை விட அதுதான் மகிமை பொருந்திய இடம். हो सकता है कि आप एक झोपड़ी में रह रहे हो मगर परमेश्वर आपके साथ में है तो इस पूरे ऊटी में जितने भी भवन है उससे भी बड़ा भवन आपका भवन है प्रियो। ஹல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है प्रियो। ஸ்தோத்திரம். இது ஒருவேளை பெரிய ஆலயமா இல்லாம இருக்கலாம், हो सकता है ये भवन बहुत बड़ा भवन नहीं है, மாதத்துக்கு பல ஆயிரங்களை வாடகைக்கு கொடுத்து எடுத்து நடத்தப்படுகிற ஒரு சின்ன இடமா இருக்கலாம். एक छोटा जगह है जिसमें बहुत ज्यादा किराया दे करके चलाना पड़ता है। அதையும் பாஸ்டரும் அவருடைய குடும்பத்தினரும் நீங்களும் எவ்வளவு நேர்த்தியா நல்ல சிறப்பா இந்த இடத்தை எவ்வளவு தூரம் அழகுபடுத்தி நல்லா வைக்க முடியுமோ அவ்வளவு சிறப்பா வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். इस छोटा भी हो तो भी आपने इतना अच्छे से इसको सजा करके घर को बना के रखा है, भवन को। परमेश्वर आपको बहुत आशीषित करे। உங்களுக்கு ஆண்டவர் சொந்தமான இடத்தையும் மகிமையான ஆலய கட்டிடத்தையும் கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். और प्रार्थना करते हैं कि परमेश्वर आपको खुद का जमीन और खुद का भवन दे। हम ஆனா प्रार्थना करते हैं। அதெல்லாம் விட சிறப்பு என்னன்னா, நீங்க இந்த எளிமையான இடத்துல இருந்தாலும் இங்க உங்கள் நடுவில் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். उससे भी बड़ी बात है कि इस छोटे जगह में भी परमेश्वर आपके साथ है, ये बड़ी बात है प्रियो। ஊட்டியில இருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கிறது, கத்தீட்ரல் மாதிரி எல்லாம் இருக்குது. அங்க இல்லாத கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல உங்கள் நடுவில் நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் காணப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். और कितने रीबा सारे काला Yes, Lord. आमीन। और कितने सारे भवन है मगर सारे भवन में से इसमें परमेश्वर की महिमा ज्यादा हमने देखी है। परमेश्वर आपके साथ में है प्रियो। கர்த்தரிடத்துல உள்ள அந்த ஆவிதான் உங்களுக்குள்ள இருக்கணும். और परमेश्वर के पास जो आत्मा है वो आत्मा आपके अंदर होना चाहिए அது प्रियो। என்ன ஆவிங்க? ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிற என்கரேஜ் பண்ற ஆவி, एक दूसरे को उत्साहित करने वाली आत्मा आपके अंदर होनी चाहिए प्रियो। குறை சொல்ற குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி கிடையாது. कमी बताने वाली और नुक्ता छिकी करने वाली आत्मा नहीं होनी चाहिए। ஆராதனைக்கு வந்துட்டு போறீங்கன்னா ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி வரும்போது இப்படி வந்த ஆளு போகும்போது எப்படி போகணும். और जब आप आराधना में आओ तो एक दूसरे को उत्साहित करो, जो निरुत्साह है उनको उत्साह से भरने वाले आप बन जाओ प्रियो। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருத்தர் சந்திக்கும் போது என்கரேஜ் பண்ணணும். जब एक दूसरे से आप मिलते हो तो एक दूसरे को उत्साहित करिए प्रियो। பொய் சொல்லல, உள்ளதை சொல்ல வேண்டும். झूठ नहीं बोलना मगर जो है उसको अच्छे से बोले। வீட்டுல கணவன் மனைவி ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். हाँ, पति पत्नी एक दूसरे को उत्साहित करने पाए। பெற்றோர் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண வேண்டும். और माँ बाप बच्चों को उत्साहित करने पाए। பாஸ்டர் ராஜமணி அவங்க சொல்லும்போது தான் சொன்னாங்க, மனைவி தோசை ஊத்தி கொண்டு வந்தாலும் और एक पास्टर राजूमन ने एक बार कहा था कि पत्नी ने डोसा बना करके लेके आई। தோசை பொதுவா தான் பொதுவா இருக்கும், ஆனா இந்த தோசை ஒரு மாதிரி ஷேப் இல்லாம இருந்திருக்குது. और हमेशा डोसा गोल होता है मगर ये वाला डोसा जो बना के लाए वो गोल नहीं था ठीक से। அப்ப அதை பார்த்த கணவன் சொன்னாராம், பரவாயில்ல நீ தோசை ஊத்தி தரும்போதெல்லாம் நல்ல இந்தியா ஷேப்ல இருக்குது. और उसके बाद पति ने उत्साहित किया और कहा कि जब तू डोसा बनाती है तो भारत के नक्शे की तरह बनाती है। இந்தியாவின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஞாபகப்படுத்தப்படுகிறேன்னு சொன்னார். और जब भी मैं डोसा खाता हूं तो भारत के लिए प्रार्थना करने के लिए मुझे उत्साह मिलता है करके ऐसे उत्साहित किया अपने पत्नी को उन्होंने। அப்போ குறை இருந்தாலும் அதுல என்ன நிறைய இருக்குன்னு பார்க்க தெரிய வேண்டும். हमेशा जब कोई कमियां हो तो उसमें क्या अच्छी बात है उसको आपको बताना चाहिए। கர்த்தர் தீமையை நன்மைக்கு ஏதுவா மாற்றுகிறார். और परमेश्वर बुराई को भी भलाई में बदल देता है। பிள்ளைகள் மார்க் வாங்கிட்டு வர்றாங்க, நீ எரும மாடு மேய்க்க தான் லாயக்கடான்னு சொல்லக்கூடாது. और जब बच्चे मार्क्स लेके आते हैं अच्छे मार्क्स नहीं लाते हैं तब ये नहीं कहें कि तू भैंस चराने के ही लायक है, ऐसा ना कहें प्रियो। மாறாக நீ படிச்ச படிப்பு எனக்கு தெரியும்,
और कहना चाहिए कि तूने जो पढ़ाई किया मुझे मालूम है உனக்கு ஆண்டவர் நிறைய அறிவை தந்திருக்கிறார். परमेश्वर ने तुझे बहुत दिमाग दिया है நீ இவ்வளவு நேரம் படிச்சதுக்கே நீ இவ்வளவு மார்க் எடுத்திருந்தேன்னா और अगर इतना पढ़ने के लिए तूने इतने में इतना ही लाया है तो படிக்காமலே போய் இத்தனை மார்க் எடுத்தேன்னா और बिना पढ़े ही तूने इतना लेके आ गया है तो நீ மட்டும் கொஞ்ச நேரம் படிச்சேன்னு சொன்னா தினமும் கொஞ்ச நேரம் படிச்சேன்னா 100க்கு 100 மார்க் வாங்க பார். கடவுள் உனக்கு அவ்வளவு மூளையை தந்திருக்கிறார். परमेश्वर அப்படி तुझे பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண வேண்டும். ऐसे हमको उत्साहित करना चाहिए कि जब तू थोड़ा पढ़ करके इतना सा मार्क लेके आया है, जब तू और पढ़ेगा तो कितना ज्यादा मार्क ला सकता है. इतना दिमाग तेरे पास है, हमको कहना चाहिए बच्चों को. உற்சாகப்படுத்தப்படுகிற இடத்துல வளர்ச்சி இருக்கும். और जहां पे आप उत्साहित करेंगे वहां बढ़ोतरी होता है प्रियो. உற்சாகப்படுத்தப்படுகிற இடத்துல வேலை வளரும். और जब आप किसी को उत्साहित करते हैं तो वो काम और बढ़ता है प्रियो. உற்சாகப்படுத்தப்படுகிற இடத்துல குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பி இருக்கும். जिस परिवार में एक दूसरे को उत्साहित किया जाता है वो परिवार बहुत बढ़ता है प्रियो. குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சு சதா டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்தா அந்த இடத்துல அங்க வளர்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது. जहां कमियां बताते रहेंगे, नुक्ता चुगती करेंगे तो वो परिवार में शांति नहीं रहेगा, बढ़ोतरी नहीं रहेगी प्रियो. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே கர்த்தர் அங்க அவர்களை வேலையை நடத்தும்படி உற்சாகப்படுத்துகிறார். परमेश्वर को उत्साहित करता है कि काम करो. இப்போ மறுபடியும் உற்சாகமா வேலை செய்றாங்க. वो उत्साहित होकर के काम करते हैं. மூன்றாவது முறை கர்த்தர் பேசுகிறார். और तीसरी बार परमेश्वर कहता है, அங்கே 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 10वें वचन में देखते हैं 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே மறுபடி கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. और 9वें महीने के 24वें दिन में यहोवा का वचन हागाई भविष्यवक्ता के पास வேலை पहुंचा. நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 60 நாள் கழிச்சு மறுபடி கர்த்தர் பேசுகிறார். काम चल रहा है परमेश्वर के भवन का और 60वें दिन में प्रभु ये बात कर रहे இந்த हैं. இடத்துல ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். मैं एक चीज आपको बताना चाहता हूं. கவனிங்க, கர்த்தர் தேவை இருந்தா பேசுவார். परमेश्वर जब जरूरत हो तब बात करता है, சும்மா பேசிட்டு இருக்க மாட்டார். ऐसे ही बात नहीं करता रहता है. முதல்ல கர்த்தர் பேசினார். पहले प्रभु ने बात किया, 50 நாள் கழிச்சு கர்த்தர் பேசினார். 50 दिन के बाद प्रभु ने बात किया, மறுபடியும் 60 நாள் கழிச்சு கர்த்தர் பேசுகிறார். 60 दिन के बाद फिर से प्रभु ने बात किया, நாலாவது முறை பார்த்தீங்கன்னா அதே அன்றைக்கே மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். और चौथी बार जब प्रभु इसमें बात करता है तो उसी दिन फिर से बात करता है. இன்றைக்கு சில டிவி ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் அவங்க எல்லாம் எழும்பி இருக்கிறாங்க. ஏமாந்து போகாதீங்க. कई टीवी में कई भविष्यवक्ता कई लोग खड़े हुए हैं प्रियो आज के दिनों में, அவங்க சொல்லுவாங்க, நான் உட்கார்ந்துருந்தேன், இயேசுநாதர் என்னை பார்க்க வந்தார். और वो लोग कहेंगे कि मैं बैठा हुआ था, यीशु मसीह मुझसे देखने के लिए आया. கொஞ்ச நேரம் நாங்க போய் பேசிட்டே இருந்தோம். और कुछ देर हम ऐसी बात कर रहे थे. நான் போயிட்டு வர்றேன்னு சொன்னார். फिर वो उनने कहा कि मैं जा रहा हूँ. உடனே இவர் சொன்னாராம், என் மனைவி நல்ல பாயசம் செய்வாங்க, அதனால செஞ்சு கொண்டு வந்த பிறகு சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னார். उसके बाद भाई पादरी साहब ने कहा कि पायसम मेरे पत्नी ने अच्छा सेमिया बनाया, पायसम बनाया, उसको पी के जाइए यीशु मसीह करके. அதனால இயேசுநாதர் இருந்து பாயசம் சாப்பிட்டு போனாராம். इसलिए यीशु मसीह रुक के पायसम पी के उसके बाद गए. இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு முதுகு சொரிய வேண்டியது இருந்தது. और फिर एक ने ऐसा भी बोला कि मुझे पीठ में खुजली हो रही थी, எனக்கு கை எட்டல, யார் சொரிவான்னு பார்த்தேன். और फिर मैंने देखा कि मैं ठीक से खुजा नहीं पा रहा था अपने पीठ को और हाथ नहीं पहुंच रहा था. இயேசுநாதரே வந்து எனக்கு முதுகு சொரிஞ்சு तब விட்டார். यीशु मसीह आकर के मेरे पीठ खुजा के दिए, ऐसे करके किसी நான் ने कहा. போய் சொல்லல, உள்ளத சொல்றேன். मैंने जो सुना है वो बता रहा हूँ, झूठ नहीं बोल रहा हूँ. இப்படி எல்லாம் சொல்றாங்க. ऐसे ऐसे लोग भविष्यवक्ता बोल रहे हैं. இன்னொருத்தர் அவர் இறந்து போனார், அவர் பத்திரிக்கையில போடுவார், இதுவரை 3788 முறை பரலோகத்துக்கு போய் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் போடும்போது 10 தடவை 15 தடவை எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். और वो एक व्यक्ति हैं जो अभी संसार में नहीं है, उन्होंने भी ऐसी कहा 3000 से भी ज्यादा बार मैं स्वर्ग गया हूं, और जितने बार वो पत्रिका छापते हैं तो वो गिनती बढ़ती जाती कि वो स्वर्ग जाते गए நான் हैं. சொல்றேன், இந்த ஆட்கள்லாம் எங்கேயோ வெளிநாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல உள்ள ஆட்களை தான் ये சொல்றேன். कोई बाहर के लोग की बात नहीं कर रहे, विदेशी लोग की बात नहीं कर रहे, भारत के ही भविष्यवक्ता ये प्रभु के दास ऐसे लिख रहे हैं. இன்னொருத்தர் சொல்றார், கேப்ரியல் தூதன் வந்தாரு, और उन्हें एक ने कहा कि जिब्राइल के स्वर्गदूत आया, जिब्राइल स्वर्गदूत आया, எனக்கு உங்க ஊர் புரோட்டா பிடிக்கும்னு சொன்னாரு. और वो कहा कि मैं तुम्हारे क्षेत्र का परोठा बहुत पसंद है कहा. நானும் அவரும் போய் புரோட்டா சாப்பிட்டு और வந்தோம். मैं और जिब्राइल स्वर्गदूत जाके पराठा खा के आए यहाँ इस जगह का. இதையும் ஜனங்கள் ஆன்னு வாயை பொளந்து வாய்க்குள்ள ஈ போறது கூட தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. और लोग इन ऐसी भविष्यवाणियों को मुंह खोल के ऐसा देख रहे हैं कि मुंह में मक्खी जा रहा तो भी पता नहीं चल रहा. எங்க பாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு தடவை கூட பரலோகத்துக்கு போய் வந்ததில்லை, இவரு 3000 தடவை போயிட்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. और लोग सोच रहे हैं कि मेरे पास्टर जो है एक बार भी स्वर्ग जाके नहीं आए और ये 3000 बार जाके आ गए हैं. எங்க பாஸ்டர் இருக்கிறார், ஒரு முறை கூட இயேசுவை பார்த்ததே இல்லை,
இவர் பார் எத்தனை தடவை இயேசுவை பார்த்திருக்காரு, இயேசு இவர்கிட்ட வந்து வந்து பேசிட்டு போறாருன்னு நினைக்கிறாங்க. और लोग ऐसा भी सोच रहे हैं कि मेरे पास वहाँ यीशु मसीह को सीधे सीधे नहीं देखे, मगर इनको देखो कितने बार यीशु मसीह से मिलते आके हैं, बात இந்த करते हैं। பைபிளை தெரியாத ஜனங்கள், ஒரு சபையில இருந்து நல்ல சத்தியத்தை கேட்காத ஜனங்கள் இது போன்ற கட்டுக்கதைகள் எல்லாம் நம்பி ஏமாந்து போறாங்க. जो लोग, जो विश्वासी बाइबल ठीक से नहीं पढ़ते, वचन का ज्ञान नहीं होता है, ऐसे लोग भरमाए जाते हैं और ऐसी ऐसी कहानियों में फंस जाते हैं। प्रियो, ஆண்டவர் எனக்கு அந்த திட்டம் தந்திருக்கிறார், இந்த திட்டம் தந்திருக்கிறாருன்னு டிவிலையோ இதுலயோ சொன்ன உடனே கொண்டு போய் பணங்களை கொண்டு போய் கொட்டுறாங்க, ஏமாந்து போகிறாங்க. और फिर जब कोई टीवी में ये कहता है कि परमेश्वर ने मुझे ये प्लान दिया है, ये योजना दी है, इसके लिए इतना पैसा है, और लोग जाकर अपने पैसों को वहां डाल देते हैं। கர்த்தர் உங்களை நல்ல ஒரு சபையில நல்ல ஒரு மேய்ப்பனு கீழே வச்சிருக்கிறார். परमेश्वर ने आपको एक अच्छी कलीसिया में अच्छे परमेश्वर के दास के बीच में रखा है। உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய உணவை தர்றதுக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். आपको आत्मिक भोजन देने के लिए परमेश्वर उनको इस्तेमाल कर रहा है। அதுல திருப்தியா இருங்க. उसमें आप तृप्त रहिए। அதுல ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்தா அவர்கிட்ட அணுகி பேசுங்க, கேளுங்க. अगर आपको कोई सवाल हो तो उनसे पास जाके पूछिए। ஹல்லேலூயா, हालेलुया। யாரோ சொல்ற கட்டுக்கதைகளை நம்பி ஏமாந்து போகாதீங்க. कहीं की कोई कहानियों को सुन करके आप भ्रमित ना होने पाए। மூன்றாவது முறை கர்த்தர் பேச காரணம் என்ன? और तीसरी बात जब परमेश्वर यहाँ पर बात करते हैं तो कारण ஜனங்கள் क्या है? வேலை செய்தாங்க, लोगों ने काम किया, ஆனால் இவர்கள் வாழ்க்கையில பாவம் வந்து விட்டது. और काम तो कर रहे थे, प्रभु के भवन बना रहे थे, मन के इनके पास पाप आ गया, உங்க வாழ்க்கையில அசுத்தமான காரியங்கள் வந்து விட்டது. अशुद्ध चीजें उनके अंदर आ गई थी। அப்போ ஆண்டவர் ஒரு லேவியராகமத்துல சொல்லி இருக்கிற ஒரு போதனையை சொல்லி கேள்வி கேட்கிறார். और परमेश्वर यहाँ पे लेवी व्यवस्था में जो बातें हैं उसको याद दिलाकर उनसे सवाल पूछते हैं। பரிசுத்தமான ஒன்று தீட்டான ஒன்று தொட்டால் அது பரிசுத்தமாகுமா, தீட்டான ஒன்று பரிசுத்தமானதை தொட்டா பரிசுத்தமாகுமா என்று ஆசாரியர்களிடத்துல கேள் என்று சொல்லுகிறார். और ऐसे करता है कि कोई अशुद्ध व्यक्ति किसी शुद्ध व्यक्ति को छू ले तो क्या वो गंदा हो जाएगा, या कोई पवित्र व्यक्ति कोई अशुद्ध व्यक्ति को चीज को छू ले तो क्या वो पवित्र हो जाएगी करके याजकों से पूछ करके प्रभु कह रहा है। ஆர்வமா கவனிக்கிறீங்களா? आप क्या ध्यान से सुन रहे हैं? ஆமென், ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். உங்களுக்கு அதை உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இது தீட்டானதுன்னு வைங்க. मान लीजिए ये जो मेरे पास हाथ में है वो गंदा है, இது பரிசுத்தமானது. और ये जो पवित्र है सामने, இந்த பரிசுத்தமானது இந்த தீட்டானதை தொடும்போது और जो पवित्र चीज है ये गंदी चीज को छूती है तो இது பரிசுத்தமாகுமா? क्या वो पवित्र हो जाएगा? ஆகாது என்று ஆசாரியர்கள் பதில் சொல்றாங்க. और उन लोग कहते हैं कि नहीं, ऐसा नहीं होता है। அதே நேரத்துல தீட்டான இது பரிசுத்தமானதை தொடுகிறதுனால இது தீட்டாகுமா? और ये कोई बुरी चीज जो अशुद्ध चीज है वो पवित्र चीज को छूने से क्या वो पवित्र हो जाएगी? ஆமா, தீட்டாகும்னு சொல்றாங்க. और वो कह रहे हैं हाँ वो गंदा हो सकता है। இப்போ பாருங்க 14ஆம் வசனம். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது, அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. और फिर 14 वचन में दूसरे अध्याय के लिखा हुआ है, फिर हगाई ने कहा यहोवा ने की वाणी यह है कि मेरी दृष्टि में यह प्रजा और यह जाति वैसे ही है, इनके सब काम भी वैसे ही हैं, जो कुछ वे चढ़ाते हैं वह भी अशुद्ध है। முக்கியமான பகுதி இது, நல்ல கவனிங்க. मुख्य बात है ये, उसको ध्यान से सुनिएगा। நம்ம செய்கிற ஆராதனை, நம்ம ஏறெடுக்கிற ஜெபம், நம்ம செய்கிற கர்த்தருக்காய் செய்கிற ஊழியம், நம்ம கர்த்தருக்காய் கொடுக்கிற காணிக்கை, இதெல்லாம் பரிசுத்தமானது தான். और जब हम आराधना करते हैं, जब हम भेंट चढ़ाते हैं, जो भी प्रभु के लिए करते हैं यहाँ पर, वो सब पवित्र तो है। ஆனால் அதை நான் தீட்டோட செய்தால் அது என்னுடைய பார்வையில தீட்டா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். और अगर हम उसको अशुद्धता के साथ उस प्रभु के कामों को हम करें तो वो परमेश्वर कहता है कि मेरी नजर में वो अशुद्ध है। நான் சொல்லுகிற எத்தனை பேர் விளங்கி கொள்ளுகிறீங்க? कितने लोग समझ रहे हैं इस बात को? பாடல் பாடுகிற, ஆராதனை நடத்துகிற ஊழியம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இயக்குகிறது அல்லது ஆடியோவை கவனிக்கிறது, ஒரு இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போடுறது, என்ன எதுனால் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, இதெல்லாம் பரிசுத்தமானது. ஆனால் உங்களில் நீங்கள் தீட்டோட, அசுத்தத்தோட, பாவத்தோட அவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அது என் பார்வையில தீட்டா இருக்கிறது, நான் அதை அங்கீகரிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். चाहे आप गाना गा रहे हो, चाहे वो आप ऑडियो ऑपरेट कर रहे हो, चाहे वो आप पावर पॉइंट चला रहे हो, चाहे आराधना कर रहे हो, वो सब अच्छा है, मगर अशुद्धता के साथ, पाप के साथ जीवन जी करके अगर आप ऐसा कर रहे हो तो परमेश्वर की नजर में अशुद्ध है। प्रियो, हालेलुया, हालेलुया।
நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். हमारा परमेश्वर पवित्र है அவர் ஆராதிக்கிற சேவிக்கிற நாமும் பரிசுத்தரா இருக்கணும்னு அவரை और விரும்புகிறார். वो चाहता है जो हम उसकी सेवा करते हैं हम भी पवित्र रहें। நாம் செய்கிற ஊழியம் எத்தனை மேன்மையான சிறப்பான ஊழியத்தை செஞ்சாலும் அசுத்தத்தோட செய்வோம்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். कितना भी ज्यादा हम सेवा बहुत अच्छे से करें और हम अशुद्धता के साथ अगर वो सेवा कर रहे हैं तो परमेश्वर उसे ग्रहण नहीं करेगा। அப்பொழுது கர்த்தர் அந்த ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. तब यहाँ पर हम देखते हैं कि लोग अपने आप को पवित्र करते हैं। அப்பதான் அந்த வசனத்தின் அந்த பகுதியின் முடிவில் கர்த்தர் சொல்றார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். और जब वो लोग अपना मन फिराते हैं तो प्रभु कहता है कि मैं आज से तुझे आशीषित करूंगा। எனக்கு கீழ்ப்படியுங்க, நீங்க வேலை செய்யுங்க, நீங்க ஆலயத்தை கட்டுங்க, ஆனா பரிசுத்தத்தோட அவைகள் எல்லாம் செய்யுங்கள், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் और சொல்லுகிறார். प्रभु कहता है मेरे लिए काम करिए, मेरे लिए भवन बनाओ, सब करो मगर पवित्रताई के साथ करो, तब मैं तुम्हें आज से आशीषित करूंगा करके प्रभु कहते हैं। இந்த இடத்துல ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். और मुख्य एक सत्य की बात को कह करके मैं அந்த प्रार्थना करने जा रहा हूं। ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு உரிய எபிரேய வார்த்தை என்னன்னா பாராக் என்கிற வார்த்தை. आशीर्वाद नाम के शब्द का इब्रानी शब्द में बाराक नाम का शब्द आता है। அந்த பாராக் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், நான் உன்னை உயர்த்தி பேசுவேன், உன்னை மெச்சி கொள்ளுவேன், உன்னை பாராட்டுவேன், புகழ்வேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். और बाराक जो शब्द है आशीर्वाद का, उसका असली मतलब यह है कि मैं तुझे ऊंचाई से ऊंचे शब्द से तुझे सराहूंगा, तेरी प्रसन्नता करूंगा करके उसका मतलब है। பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மெச்சி பேசுவேன், நான் உன்னை புகழ்வேன், உன்னை உயர்த்தி பேசுவேன். जब हमारा जीवन प्रभु के ग्रहण योग्य रहेगा प्रियो, तो प्रभु आपको कहता है कि मैं तेरी प्रसन्नता करूंगा, तुझे ऊंचा करके बताऊंगा, तुझे आशीषित करूंगा करके प्रभु कहता है। இங்க வயதான தாய்மார் தகப்பன்மார் இருக்கிறீங்க, यहाँ पे कई वृद्ध உங்களிடத்துல लोग உங்க बैठे हैं। பிள்ளைங்க வந்து எங்களை பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? और जब आपके पास आपके बच्चे जो बूढ़े हैं, जो वृद्ध हैं, उनके पास अगर आपके बच्चे आकर के कहते हैं कि मुझे आशीषित करो, तो आप क्या कहेंगे? உங்க போதகர் இடத்துல வந்து பாஸ்டர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? पास्टर साहब के पास जाकर के कहा जाए कि मुझे आशीषित करिए, तो आप क्या करेंगे? உடனே 1 கிலோ தங்கத்தை எடுத்து கொடுப்பாங்களா? क्या 1 किलो आपको सोना देंगे? உடனே இந்த ஊட்டியை நான் உனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா? क्या ऊटी को तेरे नाम पर लिख देता, वो कहेंगे क्या? மாறாக அவர்கள் நீ நல்லா இருப்ப, और वो ये आशीष देंगे कि तू अच्छा रहेगा, நீ என் இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவன், मेरे हृदय का बहुत प्रिय है तू, நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சு இவ்வளவு நாள் நீ கீழ்ப்படிந்திருக்கிற, इतने दिन मेरी बात को सुन करके तूने ठीक से चला है, உன்னை நான் பாராட்டுறேன், मैं तेरे प्रसन्नता करता हूँ உன்னை பற்றி எல்லா இடத்துலயும் நான் நல்லா சொல்லுவேன். और तेरे बारे में सब जगह पे अच्छा बताऊंगा। ஆமென், आमीन, ஹல்லேலூயா, हालेलुया। ஸ்தோத்திரம். அப்படி பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. और इस तरीके से पुराने नियम में पवित्र लोग जो थे परमेश्वर से ऐसी आशीषों को தாவீதை प्राप्त किए கர்த்தர் थे। எப்படி ஆசீர்வதித்தார்? परमेश्वर ने दाऊद को कैसे आशीषित किया? அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், और प्रभु ने कहा कि ये मेरे हृदय के अनुसार एक अच्छा என் மன दास है, விருப்பத்தின்படி எல்லாம் செய்வான். और जो मेरे हृदय की बात है वैसे ही वो करता है। மோசே கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? मूसा को कैसे परमेश्वर ने आशीषित किया? அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், और कहते हैं कि परमेश्वर के भवन में ये सच्चा व्यक्ति பூமியில் है, உள்ள எல்லாரிலும் அவன் சாந்த குணம் और உள்ளவன். पूरे पृथ्वी में पूरे भूमि में ये सबसे नम्र व्यक्ति தானியேலை है। கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? दानियल को परमेश्वर ने कैसे आशीषित किया? அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். और ये मेरे लिए बहुत प्रिय व्यक्ति है। பிரியமானவர்களே, प्रिय लोगों, 2 சாமுவேல் 7 பைபிளை திருப்ப வேண்டாம், 7 அதிகாரம் கடைசி வசனத்துல தாவீது ஜெபிக்கிறார், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால உமது அடியானுடைய வீட்டை என்றென்றைக்கும் நீர் ஆசீர்வதித்தருளும் என்று ஜெபிக்கிறார். दूसरे साम में 7वें अध्याय में दाऊद प्रार्थना करता है आखिरी वचनों में कि प्रभु मुझे आप आशीषित कीजिए। கவனிக்கிறீங்களா? सुन रहे हैं क्या? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? बोले हालेलुया। அவருக்கு ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்குது, और उनको आशीष बहुत ज्यादा था उसके पास, दाऊद மனைவி के पास பிள்ளைகளுக்கு குறைவில்லை, उनको किसी चीज की कमी नहीं थी, பொன் வெள்ளி ஐஸ்வர்யம் வீடு ஆஸ்தி எதுக்குமே குறைவில்லை. सोना चांदी किसी भी बात की कोई कमी नहीं थी ஆனா அவர் दाऊद के தேவன்கிட்ட पास। கேட்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன? और फिर उसके बाद भी वो जो आशीष मांग रहा था वो क्या இந்த था? பாராக் ஆசீர்வாதத்தை கேட்கிறேன். ये 12 का आशीर्वाद को मांग रहा था। எப்போ ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், और वो पूछ रहा था प्रभु हमेशा आपकी आशीष मुझे நீங்க चाहिए, எப்பவும் எங்களை பற்றி நல்லா பேசணும் ஆண்டவரே. हमेशा आप मेरे बारे में अच्छा बोलने पाए। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு பழைய ஏற்பாட்டுல இவன் தன்னுடைய மாமன் லாபானுடைய வீட்டில இருந்து திரும்பி வருகிறான். வரும்போது யாப்போக்கு நதிக்கரையிலே இரவெல்லாம் தேவனோட போராடுகிறான்.
கடைசியில கர்த்தர் சொல்றார் போக விடுன்னு சொல்லும் பொழுது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறார். और यहाँ हम देखते हैं याकूब को कि बहुत धन संपत्ति कमा करके अपने मामा लाबान के घर से बाहर निकलता है, सब कुछ होता है, मगर वहां वो नदी के किनारे जब वो मल्लयुद्ध लड़ता है परमेश्वर से तो कहता है प्रभु जब तक आप मुझे आशीषित नहीं करोगे तब तक मैं नहीं छोड़ूंगा. அவனுக்கு ஆசீர்வாதங்களுக்கு குறைவே இல்லைங்க. उनके आशीषों के लिए उनके पास कोई कमी नहीं था. 4 பரிவாரம், फिर भी 4 परिवार थे उसके पास. ஏராளம் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மனைவி வேலைக்காரர் வேலைக்காரி ஏராளம். और गाय बैल बहुत बछड़े बहुत पैसा था याकूब के पास. उसके बाद भी ஆனா யாக்கோபுக்கு தெரிஞ்சது ஒண்ணு என்கிட்ட மிஸ்ஸிங். और वो याकूब को पता चल गया एक चीज की कमी है मेरे पास. காட்ஸ் blessing இல்ல, அவருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இல்ல. सब होने के बाद ही वो उसके मन में सोच रहा था, उसको पता चला कि परमेश्वर की आशीष में जो नहीं है. அதனால தான் ராத்திரியில கடைசியில கர்த்தர் என்னை போக விடுன்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்ல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். और इसीलिए वो रात को जब परमेश्वर से मल्लयुद्ध करता है तो कहता है कि प्रभु जब तक आप मुझे आशीष नहीं दोगे ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. और मुझे आशीष तो बहुत हैं ஆனா உங்க ஆசீர்வாதம் எனக்கு இல்ல. मगर आपकी आशीष मुझे नहीं है प्रभु. எனக்கு அது வேணும் ஆண்டவரே. मुझे वो चाहिए करके उसने मांगा. ஒன்று சொல்லட்டுமா, இன்னைக்கு एक நிறைய चीज मैं आपको பேர் बताऊं, ஆசீர்வாதங்களை தேடுகிறோம், हम आशीष को ढूंढ रहे हैं ஆசீர்வாதத்தை தேடுறது இல்ல. मगर आशीष देने वाले परमेश्वर को नहीं ढूंढ रहे हैं. ஆசீர்வாதங்கள் நம்மளை விட உலகத்துல பில் கேட்ஸுக்கு நிறையவே இருக்குது. और अगर आशीर्वादों को हम देखें तो बिल गेट्स के पास बहुत ज्यादा है நம்ம संसार में. நாட்டுல அம்பானிக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. हमारे भारत में अंबानी के पास भी बहुत आशीषें हैं. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஆசீர்வாதங்களால நன்மை இல்லைங்க. परमेश्वर की आशीष के बगैर की कोई भी आशीष है वो आशीष नहीं है प्रियो. நம்முடைய வாழ்க்கையில தேட வேண்டியது ஆசீர்வாதங்களை அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடணும். हमको आशीषों के पीछे नहीं भागना है, परमेश्वर की आशीर्वाद के पीछे दौड़ना है प्रियो. நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். और नीति वचन में देखते हैं कि परमेश्वर की आशीषें ही उन्नति और बढ़ोतरी को देती हैं. அதனோட அவர் வேதனையை கூட்டார். वो उसके साथ दुख मिलाकर नहीं देता. பிரியமானவர்களே, அந்த வசனத்தை இன்னும் சரியா சொன்னா ஆசீர்வாதமே ஆசீர்வாதங்களை தரும். और ये इसके अगर वचन को ध्यान से देखें कि आशीर्वाद ही आशीषों को देता है. அந்த ஆசீர்வாதங்களால வேதனை கிடையாது. और जो परमेश्वर आशीष देता है उसमें दुख नहीं मिला होता. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம உங்க வாழ்க்கையில சேருகிற ஆசீர்வாதங்களாலே உங்களுக்கு சமாதானம் இருக்காது. और जो आशीर्वाद बिना परमेश्वर की आशीषों से आता है उसमें आपको शांति और पूरी परिपूर्णता नहीं मिलेगा. இந்த வெளிச்சத்தோடு மத்தேயு 6:33 நாம் சொல்லுவோம் என்றால், और अगर इस रोशनी के साथ मत्ती उसका 6 के 33 वचन को हम देखेंगे, முதலாவது ஆசீர்வாதத்தை தேடுங்கள், सबसे पहले आशीर्वाद को ढूंढिए, அப்பொழுது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கூட पहले கொடுக்கப்படும். आशीर्वाद को ढूंढिए तब आशीषें अपने आप आपके पास आएंगी. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது, வாழ்க்கையில ஆனா நிம்மதி இல்லை. और कई लोग के पास आशीषें हैं मगर और शांति नहीं है. கண்களை மூடுவோமா, ஜெபம் செய்வோமா. आंखों को बंद करें, हम प्रार्थना में चलेंगे. Praise the Lord, hallelujah. हालेलुया. நான்காவது அதுல ஒரு செய்தி இருக்கிறது, அதை நாம் இப்ப தியானிக்கல. और चौथी और एक और बात है जिसको मैंने अब उस पे बात नहीं किया. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். प्रभु आपसे देख के कहता है कि आज से मैं तुझे आशीषित करूंगा. இன்றை கேட்ட தேவனுடைய வசனத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, जितने लोग इस बात के लिए समर्पण करते हैं वो अपने हाथ उठा करके समर्पण करें. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல அதை தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆலயத்தை நான் கட்டுறதுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் ஆண்டவரே. और प्रभु से ऐसे समर्पण करें कि प्रभु आपके भवन को, आपके राज को बनाने में, अपने शरीर का जो मंदिर उसको बनाने में मैं समय बिताऊंगा. அப்படியே ஜெபத்தை நடத்தும் போதே, நான் சொல்லும் போதே, அவர் இந்தியில மொழிபெயர்க்கும் போதே நீங்களும் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. जब यहाँ से हम प्रार्थना कर रहे चला रहे हैं तो आप भी साथ में प्रार्थना करते जाइए. ஆண்டவரே, அனுதினமும் நான் வேதம் வாசித்து தியானித்து கர்த்தருடைய ஆலயத்தை தேடி, ஆமென், கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுப்பேன் ஆண்டவரே. प्रभु जी आत्मिक जीवन की और आपकी इच्छा को पूरी करने में अपना जीवन बिताऊंगा प्रभु, ऐसे समर्पण करिए प्रियो. இன்னும் நீங்க இதெல்லாம் எனக்கு சொல்றீங்களா, அதுக்கெல்லாம் உடனுக்குடன் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. और जो आप मुझसे कहते हैं उसके वैसे ही मैं चलूंगा प्रभु करके समर्पण कीजिए प्रियो.
ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற குற்றம் கண்டுபிடிக்கிற குறை சொல்ற ஆவியெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆண்டவரே मेरे अंदर जो பிறரை உற்சாகப்படுத்துகிற ஆவியினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே प्रभु जी दूसरों की कमी निकालने वाले स्वभाव को मेरे अंदर से दूर करिए, दूसरों को उत्साहित करने वाला बनाइए। என் வாழ்க்கையை குறித்து நான் குறைபட மாட்டேன், மாறாக இருக்கிறதுல திருப்தி கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்வேன். ஏனென்றால் அந்த குறைவின் நடுவிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्रभु जी अपने जीवन की कमियों को देख करके मैं अपनी कमियां नहीं बताऊंगा प्रभु, बल्कि जो दिया है उसकी परिपूर्णता को देखकर आपको धन्यवाद देने पाऊं प्रभु। ஆண்டவரே பரிசுத்தத்தோடு உம்மை சேவிப்பேன். ओ पवित्रताई के साथ आपकी सेवा करने पाऊं என்னில் प्रभु। இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்றைக்கு அகற்றி போடுகிறேன். मेरे अंदर जो बुरी चीजें हैं जो आपको पसंद नहीं है वो दूर होने पाए। என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. मुझे पवित्र कीजिए प्रभु, உம்முடைய ஊழியத்தை நான் பரிசுத்தத்தோடு செய்வேன். और आपकी सेवा को मैं पवित्रताई के साथ உமக்கு கொடுக்கிற करने पाऊं। காணிக்கையை நான் பரிசுத்தத்தோடு செலுத்துவேன். प्रभु जी जो आप मुझे भेंट देते हैं उसको पवित्रताई के साथ भेंटों को चढ़ाने ஏறெடுக்கிற पाऊं। ஜெபம், ஏறெடுக்கிற பாடல், ஆராதனை எல்லாம் பரிசுத்தத்தோடு செய்வேன் ஆண்டவரே. प्रभु जी जो मैं प्रार्थना करता हूँ, गीतों को गाता हूँ, पवित्रताई के साथ करने पाऊं। ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வாதத்தை தேடுவேன் அப்பா. आशीषों को नहीं आशीर्वाद को ढूंढने पाऊं प्रभु। உமக்கு பிரியமா இருக்க நாடுவேன் ஆண்டவரே. प्रभु जी मैं आपके प्रिय होने के लिए सहायता உம்மிடத்தில் कीजिए। இருந்து பிரியமானவன் என்ற வார்த்தையை பெற நாடுவேன் ஆண்டவரே. आपके मुंह से ए प्रिय करके ये शब्द मैं आपके मुंह से सुनने पाऊं प्रभु। உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்ற வார்த்தையை சாட்சியை பெற நான் நாடுவேன் आपके ஆண்டவரே. हृदय के अनुसार का बेटा बेटी करके अच्छा नाम मैं लेने पाऊं आपके मुंह से पिता। அதனால் நீர் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பேன். और उसमें से जो आशीष मिलती है उसे मैं प्राप्त करने पाऊं। ஹல்லேலூயா. हालेलुया। கரங்களை தட்டி கர்த்தருடைய ताली வார்த்தைக்காய் बजा के प्रभु को ஆண்டவரை धन्यवाद ஸ்தோத்திரிப்போம். Praise the दें। Lord. Yes, Lord, आमीन। Hallelujah.